ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு வில்லேஜில் எங்களுடைய அந்த டே எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா காலையில் வந்து மாட்டு வேலை, அதுக்கப்புறம் பசங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுன்றது செஞ்சுட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அந்த டே நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வில்லேஜ் லைஃப்பில். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வில்லேஜ் சம்மந்தமாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து என்னுடைய வில்லேஜ் லைஃப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? வாங்க அது வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பால் கறந்து முடிச்சிட்டேன். ஏன்னா 7 மணிக்கெலாம் பால் கறந்து ஊற்றிடணும். பால் கறந்து முடிச்சுட்டு தான் எந்த வேலையுமே. அதுக்கப்புறம் சரி பால் கறக்கிறதுக்கு முன்னே சாணம் இறச்சி கோலம் மட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் சரி பால் கறந்து முடிச்சுட்டு சரி பைப்பில் தண்ணி வரும் 8 மணிக்கு 8:15 தண்ணி நின்றோம். அப்புறம் சரி தண்ணி வரும்போதே துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஒரு வேலை பெரிய வேலை. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு துணி துவைக்கிறதும் இந்த பாத்திரங்களை ஒரு 2 வேலை முடிச்சிட்டாவே ஓரளவுக்கு அவங்க வந்து ஃப்ரீயான மாதிரி. அதுன்றதுனால சரி துணியெல்லாம் பசங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எங்கள் பாப்பாவை ஹெல்ப்புக்கு கூட்டு ஒரு வழியாக துணி நான் துவைக்க எங்கள் பாப்பா அழைச்சி போட்டேன். அப்புறம் துணியெல்லாம் அழைச்சி போட்டு காலையிலே கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். என்னதான் கோலம் போட்டாலையும் அந்த கோலத்துக்கு வந்து மஞ்சள் சிகப்பு வச்சாதே ஒரு ஃபுல்ஃபில் வரும் எனக்கு அப்படின்றதுனால சரி நான் மஞ்சள் சிகப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலத்துக்கு வச்சிட்டேன். நீங்களே பாருங்கள், அந்த மஞ்சள் சிகப்பு வைக்கிறதுக்கு முன்னே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் சிகப்பு வச்சாவே ஒரு தனி அழகு தான் அந்த கோலத்துக்கு. அப்புறம் மஞ்சள் சிகப்புலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி 8-9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மாடுலாம் சரி இந்த துணியெல்லாம் துவைச்சதுனால மாட்டு வேலை அப்படி பெண்டிங்கில் இருந்துச்சு. சரி மாடுலாம் பிடிச்சி அதுக்கு குளுத்தி காமிச்சு அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் பிடிச்சி ஒவ்வொன்றா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலராக வந்து 8 மணிக்கு 8:15 மாட்டு வேலையை முடிச்சிடுவேன். அந்த தட்டு போடுற வேலைலாம் 8 மணிக்குள்ளேயே போட்டுருவேன் பால் கறக்கிற மாட்டுக்கு. ஏன்னா நேரத்துலேயே இந்த மாட்டுக்கு நம்ம போட்டால் தான் நம்ம அதை கவனிச்சாதான் அவங்க வந்து நம்மளை கவனிப்பாங்க, பால் கறப்பாங்க ஒழுங்கா அப்படின்றதுனால. அப்புறம் சரி இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும் அப்படின்றதுனால அப்புறம் சரி அதுக்கெல்லாம் தட்டுலாம் போட்டு மீதி இருக்கிற மாட்டு குளுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 4 மாடு இருக்குது. 4 மாட்டில் 2 மாடு மட்டும் எங்கள் பையன் குளுத்தி காமிச்சு கட்டியிருந்தான். சரி மீதி விட்டுட்டான். அதுக்கப்புறம் சரி நானும் ஒவ்வொன்றா பிடிச்சி அது அப்புறம் சுத்தமாக இருக்கிற தவளை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுத்தமாக இருக்கிற தவளை பிடிச்சி கட்டி மாட்டுங்களுக்கெல்லாம் தட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலே அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டெலாம் அங்கேயே கட்டிட்டு கண்ணுக்குட்டி மட்டும் சரி கொண்டு வந்து தோப்பில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கு பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு கட்டு கட்டினாவே அந்த இடத்துல கொஞ்சம் மேஞ்சாவே ஏறும் கண்ணுக்குட்டிக்கு அப்படின்றதுனால சரி எங்கள் பையனை நானும் வந்து கண்ணுக்குட்டி தோப்புக்கு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். அதுக்கப்புறம் போர் மோட்டர் எடுத்துகிட்டு போனோம். கண்ணுக்குட்டி கட்டிட்டு போர் மோட்டர் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வேலை மட்டும்தான் முடிஞ்சுங்குது. சரி இதெல்லாம் காம்பவுண்ட் இதெல்லாம் கழுவிட்டா வச்சுக்கோங்க வேலை முடியும். அதுக்கப்புறம் பெட்ஷீட் காம்பவுண்ட்லாம் கழுவி முடிச்சுட்டு பெட்ஷீட்லாம் அலசி போட்டேன். அப்புறம் பெட்ஷீட்லாம் அலசி போட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. சரி பசங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எல்லாரும் குளிச்சுட்டு சரி பசங்களுக்கு காலையில் டிஃபன் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் டைம் 11 மணி ஆயிடுச்சு. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பசங்க பசியில். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நானும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த முறை சாமி கும்பிடல. ஏன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்க. 3 மந்த் ஆகாமல் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாமி கும்பல அந்த வேலை இல்லை. அப்புறம் சரி பசங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் இருந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கன் எட்டுன்னு வந்த மணி 12:30 மேலே ஆயிடுச்சு. சிக்கன் எட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் சரி அவங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றனால பிரியாணிக்கு வேணுன்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி பிரியாணி தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதான் வருதா தெரியல, பசங்களுக்கு பிரியாணின்னா அவ்வளோ ஒரு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் சரி பிரியாணி தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே வந்து வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு செய்வேன். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் சும்மா பக்காவாக வந்துடும். சும்மா இந்த கண்ட போன மசாலா போட்டு செய்ய மாட்டேன். மிளகாத்தூள் கூட நம்ம குழம்புக்கு கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒன்றாவே அரைச்சிட்டு வந்துடுவேன் நானே. அதை போட்டு தான் செய்வேன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்து சரி சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்னு கேட்டான் என் தம்பி பையன். சரி அதுக்கும் ஒரு 1/2 kg வந்து தனியாக எடுத்து வந்துட்டேன். ஏன்னா பசங்க சரி சாப்பிட்டும் வீட்டில் இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியே தான் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்தாங்கன்னா தீர்த்தமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிடுறதுனால அதுவும் வந்து கட் ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு
வீட்லேயாவது பிள்ளைங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சரி எங்கள் ஊர்லேயே வந்து தென்பண்ணையாறு இருக்குது, அங்கேனா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூப்பிட்டாங்க. அவங்க அப்பா போகும்போது தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆற்றுக்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்குது, போனால் கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் இறங்கினாவே நம்ம மேலே இருக்கிற பீடியெல்லாம் கழிக்க தான் அங்கே போகிறோம், அங்கே போனால் புதுசாக நம்ம கூட 4 சேர்ந்து வந்துடும் அப்படின்றதுனால நானும் சரி பசங்கக்கிட்ட டயர்டாக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக சொல்லி சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மணி 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு கிரேவியும் அப்படியே செஞ்சுட்டேன். பசங்களுக்கு கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சில்லி கேட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் சில்லியும் போட்டு அதுக்கப்புறம் எக்கு ஆளுக்கு ஒன்று வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி பசங்க திருப்தியாக சாப்பிட்டோம் வீட்டில் இருக்கும்போது. ஏன்னா ஆடிப்பெருக்கு எப்படி பெருகின ஆடி மாதம் வந்து எப்படி அந்த பெருக்கு வந்து அது பெருகுதோ அந்த மாதிரி பசங்களுடைய சந்தோஷமும் பெருகட்டும், சாப்பிட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். பசங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பிரியாணி பாருங்க சும்மா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சும்மா சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் போனால் கொஞ்சம் சாப்பிட்டாவே திகட்டிடுது. ஆனால் நான் செய்கிற பிரியாணி வீட்டில் நீ எவ்வளோதான் சாப்பிட்டாலையும் சாப்பிட்டுனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் பையனுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் வச்சு எல்லாமே வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அது அந்த கிரேவி, சில்லி, அதுக்கப்புறம் எக்கு, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சரி அவன் ஆசையே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 18 அதுமா சரி சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணும் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரே இலையில எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போ உன் ஆசை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இலை எடுத்துகிட்டு வந்து ஒரே இலையில போட்டு 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எப்படா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டால் எங்கள் பையன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தான் பாருங்க, சும்மா இந்த பாட்டு பாடுறாங்க பாருங்க அந்த மாதிரி கொடுத்தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம என்னதான் எல்லா வேலையும் ஒருத்தரே செஞ்சு நம்மளுக்கு வந்து டயர்டாக இருந்தாலும் பசங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அந்த டயர்டு ஃபுல்லாமே நமக்கு பறந்து போயிடும். எனக்கும் அன்றைக்கி அப்படிதான் இருந்துச்சு. எங்கள் பையன் சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து என்னதான் சின்னதாக நம்ம கூட சண்டை போட்டாலும் அப்போ நமக்கு அவங்க மேலே கோபமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாப்பி பார்த்தா வச்சுக்கோ நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா ஒரு பெற்றோருக்கும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா. அதுக்கப்புறம் எனக்கும் ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் ஒன்றா இலையில போட்டு உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒன்றா இலையில போட்டு உக்காந்து எல்லா ஃபேமிலியோட சாப்பிட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வில்லேஜ் சம்மந்தமான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீக்லி 2 வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கு எப்படி போச்சு, நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு இப்படி தான் போச்சு. சாமி கும்பிடல, மற்றபடி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.